சுகன்யா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். பார்ப்பதற்கு அழகாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாள். அவள் 2 வருட நர்ஸ் படிப்பை முடித்து இருந்தாள். அவள் ஒரு அரசு மருத்துவமனையில் வேலை செய்தாள். அப்போது அந்த மருத்துவமனையில் சுகன் என்ற டாக்டர் வேலைக்கு வந்தார். சுகன்யா சுகன் கீழே நர்ஸாக வேலை பார்த்து வந்தாள். அப்போது இருவருக்கும் நட்பு ஆகி பின்பு காதலாக மலர்ந்து பிறகு சுகன்யா குடும்பத்தில் உள்ளவர்கள் சம்மதத்துடன் இருவரின் திருமணமும் நடந்தது. சுகன் வீட்டில் உள்ளவர்கள் ரொம்ப வசதி படைத்தவர்கள் என்பதால் இவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று சுகன் தனது வீட்டில் சொல்லாமல் அவனின் திருமணம் நடந்தது. இருவரின் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாய் 2 மாதங்கள் கடந்து இருக்கும். ஒரு நாள் திடீரென சுகன் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியவில்லை என்று திடீரென போன் வந்தது. உடனே சுகன் பதற்றத்துடன் தனது வீட்டிற்கு கிளம்பினான். அங்கே சுகனின் தாய் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தாள். காமாட்சி தனது மகனிடம் நான் சாவதற்கு முன்னால் உன் திருமணத்தை நான் காண வேண்டும் என்று தனது அண்ணன் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினாள். சுகன் தனக்கு திருமணம் நடந்ததை சொல்ல எவ்வளவு முயன்றும் அவனால் சொல்ல முடியவில்லை. கடைசியா சுகனின் திருமணம் சங்கீதாவுடன் நடந்தது. சுகனுக்கு பேசக்கூட கொஞ்சம் அனுமதி கொடுக்கவில்லை. காமாட்சி மகனின் திருமணம் முடிந்த பிறகு கொஞ்சமாய் தேறி இப்போது ஓரளவு நார்மல் நிலைக்கு வந்திருந்தாள். சுகன்யா எவ்வளவு போன் பண்ணியும் சுகன் எடுக்கவில்லை. சுகன் அவன் சொந்த இடத்திற்கு மாற்றலாகி போய்விட்டான் என்று சுகன்யா தெரிந்து கொண்டாள். சுகன் தன்னுடைய பணக்கார புத்தியை விட்டு தன்னை ஏமாற்றி விட்டான் என்று மனத்திற்குள் அழுதாள். சுகன்யா குடும்பத்தில் உள்ளவர்கள் சுகனை தேடி செல்லலாம் என்று எவ்வளவு சொல்லியும் சுகன்யா சம்மதிக்கவில்லை. சுகன் ஏமாற்றி விட்டதாகவே அவள் நினைத்தாள். சுகன்யா கர்ப்பமாக இருந்தாள். 2 குழந்தைகள் அவளது வயிற்றில் இருந்தது. சுகன்யா இந்த குழந்தைகளை நல்லபடியா பெற்று நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவருடைய மனதில் இருந்தது. சுகனுக்கு சுகன்யாவை பற்றிய நினைவு மட்டும் இருந்தது. சங்கீதாவை விட்டு தள்ளியே போனான். அவளிடம் எரிச்சல் பட்டு கொண்டே இருந்தான். சங்கீதாவும் டாக்டர் தான், அவளும் வேலை பார்த்து கொண்டாள். சங்கீதா சுகனிடம் நேரடியாகவே கேட்டு விட்டாள். சுகன் அவன் மனதில் இருந்த வலியை சங்கீதாவிடம் சொல்லிவிட்டான். சங்கீதாவுக்கு என்ன பண்ண என்று தெரியாமல் அழுதாள். அழுது கொண்டே இருந்தாள். அப்படியே 1 நாட்கள் கழிந்தது. சங்கீதா ஒரு முடிவு எடுத்தாள். சுகனிடம் சுகன்யாவை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள். சங்கீதா சுகன்யா வேலை பார்க்கும் மருத்துவமனையில் டாக்டராக போனாள். சுகன் வீட்டில் உள்ளவர்கள் யாருக்கும் சங்கீதா அங்கு வேலைக்கு செல்வது பிடிக்கவில்லை. சங்கீதா எப்படியோ சுகன்யா பார்க்கும் மருத்துவமனைக்கு டாக்டராக சென்று இருந்தாள். சங்கீதாவுக்கு ஏற்கனவே சுகன்யா பற்றி கொஞ்சம் தெரியும் என்பதால் அவளை தேடும் நோக்கமே இருந்தது. மருத்துவமனையில் உள்ளவர்களும் சுகன்யாவின் கதையை சொல்லிக் கொண்டு இருந்தனர். சுகன்யா நிறை மாத கர்ப்பிணியாய் இருந்தாள். சுகன்யாவிடம் சங்கீதா ஒரு அக்கா போலவே நடந்து கொண்டாள். சங்கீதா சுகன்யா அம்மாவை நேரில் சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறினாள். முதலில் சுகன்யா அம்மா மறுத்தாலும் தனது மகளின் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது என்று உடனே சங்கீதாவும் நான் சுகன்யா மனதை மாற்றி என் கணவர் கூட வாழ வைப்பேன் என்று சங்கீதா சத்தியம் செய்தாள். சங்கீதா இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனது கணவன் சுகனிடம் கூறிக்கொண்டே இருப்பாள். சுகன்யாவுக்கு பிரசவ வலியும் வந்தது. அழகான 2 பெண் குழந்தைகளை பெற்று எடுத்தாள். சுகன்யா தாயின் விருப்பத்துடன் ஒரு பெண் குழந்தையை சங்கீதா எடுத்துக்கொண்டாள். இந்த குழந்தை மூலம்தான் சுகன்யாவை சுகனுடன் சேர்க்க முடியும் என்று சங்கீதா சுகன்யாவிடம் ஒரு குழந்தை இறந்து விட்டது என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினர். சுகன்யா மனதில் நினைத்தாள், இந்த குழந்தையை நான் நல்லபடி வளர்ப்பேன் என்று மனதிற்குள் அழுதாள். சங்கீதா அந்த குழந்தை ஒரு ஆயா மூலம் தன் வீட்டில் வைத்து வளர்த்தாள். அடிக்கடி தனது குழந்தையை பார்த்து கொண்டு செல்வான். இப்படி 5 வருடங்கள் கழிந்து இருக்கும். சுகன்யாவும் சுகனும் பேசி ஒரு முடிவு எடுத்தனர். வீட்டில் உள்ளவர்களிடம் சுகன் தனக்கு குறை இருக்கின்றது, அதனால் எனக்கு குழந்தை பிறக்காது, அதனால் ஒரு தத்து எடுக்கிறோம் என்று கூறினான். வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு வயது ஆகிறது, நம்மிடம் உள்ள பணத்தை வைத்து மருத்துவம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்ளலாம், தத்து பிள்ளை வேண்டாம் என்று கூறினர். சங்கீதாவும் சுகன் அதற்கு சம்மதிக்காமல் சுகனின் குழந்தையை
கொண்டு வந்தனர். முதலில் குழந்தையை வெறுப்புடன் பார்த்தனர். பிறகு அதன் பேச்சிலும் அழகிலும் அனைவரும் மயங்கி போய்விட்டனர். நல்லபடியை குழந்தையை பார்த்து கொண்டால் ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் சங்கீதாவும் சுகனும் அவர்கள் குழந்தையும் கலந்து கொண்டனர். அந்த வீடியோவை தொலைக்காட்சியில் சுகன்யா பார்த்தால் கையில் இருக்கும் குழந்தை தனது குழந்தை போலவே இருந்தது. தனது தாயை பார்த்தால் சுகன்யா அம்மா, உங்களுக்கும் அந்த டாக்டருக்கும் ஏதோ உறவு இருக்கிறது என்று உங்களிடம் நான் கேட்பேனே, இப்போதாவது சொல்லுங்கள். அவர்கள் கையில் இருப்பது என் பிள்ளை போலவே இருக்கிறது. எனக்கு பிறந்த இன்னொரு குழந்தை எங்கே? எல்லாம் தெரியும், உண்மை சொல்லுங்கள் என்று அழுதாள். மீனாட்சி தனது மகளின் அழுகையை பொறுக்க முடியாமல் அனைத்து உண்மையையும் கூறினாள். சுகன்யாவுக்கு சுகன் மீது இருந்த கோபம் கொஞ்சம் குறைந்தது. என்னால் இன்னொரு பெண் வாழ்க்கை போய்விட்டதே என்று அழுதாள். பிள்ளை எனக்கு வேண்டும் என்று அழுதாள். மீனாட்சி இங்கு நடந்த அனைத்தையும் சங்கீதாவிடம் சொன்னாள். சங்கீதாவும் சுகனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனர். சுகன்யாவை தங்கள் ஊருக்கு வர சொன்னார்கள். சுகன்யா குழந்தையை இங்கே கொண்டு தர சொல்லுங்கள், நாம் அங்கு போக வேண்டாம் என்று சொன்னாள். மீனாட்சி வற்புறுத்தி சுகன் ஊருக்கு சுகன்யாவை அழைத்து சென்றாள். சுகன்யா சுகன் வீட்டுக்கு சென்றால் சங்கீதா தன் தோழி என்று அறிமுகப்படுத்தினாள். எல்லாருக்கும் ஒரே குழப்பமாய் இருந்தது. 2 குழந்தை ஒன்று போலவே இருக்கிறதே, இதுவும் இந்த பொண்ணுடைய குழந்தைதானா என்று ஆச்சரியப்பட்டனர். சுகன்யா 1 மாதம் வரை இடம் பேசவில்லை. அன்று வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியே சென்று இருந்தனர். சங்கீதா குழந்தை அழைத்து வெளியே சென்று விட்டாள். வெளியே போனவர்கள் திடீரென கெட்ட சகுனம் என்று வீட்டிற்கு திரும்பி வந்தனர். சுகனும் சுகன்யாவும் மனவிட்டு பேசட்டும் என்று சங்கீதா வெளியே இருந்தால் சுகன் சுகன்யாவிடம் நடந்ததை எல்லாம் கூறினான். சுகன்யா புரிந்து கொண்டு சுகனை கட்டுப்பிடித்து அழுதாள். அந்த நேரம் பார்த்து சுகனின் உறவினர்கள் அனைவரும் பார்த்து விட்டனர். காமாட்சி ஓடி சென்று சுகன்யாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து, பணக்கார மடக்குவதுதான் உங்கள் வேலையோ என்று அடித்தாள். உன்னை முதலில் பார்க்கும் போதே அப்படித்தான் எனக்கு தோணியது. ஆனால் என் மருமகளுக்காக பொறுத்து கொண்டேன் என்று கோபப்பட்டாள். நடந்த அனைத்தையும் வீட்டிற்குள் வந்து பார்த்து கொண்டு நின்ற சங்கீதா சத்தம் போட்டாள். அத்தை, கையை எடுங்க முதலில் என்று கத்தினாள். வா, உன் தோழி உன் கணவனை மடக்க பார்க்கிறாள் என்று கத்தினாள். யாரு கணவனை மடக்க பார்க்கிறாள்? அவள் கணவனை கட்டிப்பிடிக்க அவளுக்கு உரிமை இல்லையா என்று சங்கீதா கத்தினாள். எல்லாரும் வாயடைத்து நின்றனர். உடனே சங்கீதா, 1 நிமிடம் என்ன நடந்திருக்கும் என்று பேச விட்டீர்களா? உங்களால் 2 பெண்கள் வாழ்க்கை பாழாய் போனது என்று அழுதாள். என்ன எல்லாரும் அப்படி நிக்கிறீங்க? சுகன் முதல் மனைவி அவள்தான், 2வது மனைவிதான் நான் என்று அழுது கொண்டே நடந்த எல்லாவற்றையும் சங்கீதா கூறினாள். சுகன்யா, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் கிளம்புகிறேன் என்று வீட்டை விட்டு போக போனாள். உடனே காமாட்சி, நீ எங்கே போகிறா? உன்னை என் மருமகளாய் நான் ஏற்றுக்கொண்டேன், நீ இங்கேயே தான் இருக்க வேண்டும் என்று கூறினாள். சில வருடங்களுக்கு பிறகு சங்கீதாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்தனர். 4 குழந்தைகளும் சுகனும் சங்கீதாவும் சுகன்யாவும் சந்தோஷமாய் ஒரே வீட்டில் வந்தனர்.